السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அகில உலகங்களை படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை தன்னால் இயன்றவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபா தாபீன்கள், சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வையே சார்ந்திருப்போம். ஈமான் கொள்வதில் மிக உயர்ந்த பகுதியாக விளங்கக்கூடியது அல்லாஹ்வை நம்புவதாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வின் மீது தன்னுடைய நம்பிக்கையை சரியான முறையில் அமைத்திருக்கிறானா என்று அவனுடைய ஈமான் இறைவனால் சோதிக்கப்பட்டால் அது பலவீனமாகத்தான் இருக்கிறது என்பதை காண முடிகிறது. அடிப்படையில் இதற்குரிய காரணம் என்னவென்றால், மனிதன் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அன்பையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். தனக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அதன் தாக்கத்தையும் அதன் துன்பத்தையும் தாங்க முடியாமல் இந்த மனிதன் அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையை செய்கிறான், இழந்து விடுகிறான். இது போன்று பலவீனம் அடையாமல் இறைவனை நாம் எப்போதுமே சார்ந்திருக்க வேண்டுமே தவிர சோர்ந்திருக்கக்கூடாது என்று பல வசனங்கள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக அமைந்துள்ளன. அல்லாஹ் தன் திருமறையில் 64வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் கூறுகிறான், மா ஸாஃப மின் முஸீஃபத்தின் இல்லா ஃபீ தீனில்லாஹ் வ மன் யு'மினு பில்லாஹி யஹ்தி கல்ஃபஹ் வல்லாஹு ஃபீ குல்லி ஷைஇன் அலீம். எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை கொண்டே தவிர இல்லை, அல்லாஹ்வை நம்பும் உள்ளத்திற்கு அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். 25வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَتَوَكَّلْ عَلَى الْحَيِّ الَّذِي لَا يَمُوتُ وَسَبِّحْ بِحَمْدِهِ وَكَفَى بِهِ فِي ذُنُوبِ عِبَادِهِ خَبِيرٌ. மரணிக்காமல் உயிரோடு இருப்பவனையே சார்ந்திருப்பீராக, அவனை போற்றி புகழ்வீராக. தனது அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்திட அவனை போதுமானவன். 8வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துகிரல்லாஹு வஜீலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துன் ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். நம்பிக்கை கொண்டோர் யாரெனில் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும். அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 9வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் கூறுகிறான், هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது. அவன் எங்கள் அதிபதி. நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறாக. மேலும் 14வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَمَا لَنَا أَلَّا نَتَوَكَّلَ عَلَى اللَّهِ وَقَدْ هَدَانَا سُبُلَنَا وَلَنَصْبِرَنَّ عَلَى
எங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவன் எங்களுக்கு எங்கள் பாதைகளை காட்டிவிட்டான். நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் துன்பங்களை நாங்கள் சகித்து கொள்வோம். உறுதியான நம்பிக்கை வைப்போர் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும். மேலும் 65வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بالغ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. அவர் எண்ணி பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வையே சார்ந்திருப்போருக்கு அவன் போதுமானவன். அல்லாஹ் தனது காரியத்தை அடைந்து கொள்பவன். ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை நிர்ணயம் செய்துள்ளான். இது போன்று இன்னும் ஏராளமான இறைவசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே இறைவனை சார்ந்திருந்தால் உலகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அவன் தூளாக்கி விடுவான். இதற்குரிய ஆணித்தரமான ஆதாரமாக நபிகளாரின் வாழ்க்கை சம்பவம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. நபித்துவத்தின் ஆரம்பகட்ட நிலையில் ஹிஜ்ரத் செய்து பல நபித்தோழர்கள் சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அலி அவர்களும் ஹிஜ்ரத் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். பிறகு அவர்கள் புறப்படுவதற்குரிய அனுமதி அல்லாஹ்விடமிருந்து வந்தது. ஒருபுறம் நபி அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது, மற்றொரு புறத்திலோ குறைசியர்கள் வெறிகொண்டு நபிகளாரை துரத்தி வந்து கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த நபி அவர்கள் உடனே ஒரு சிறிய குகைக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்தார்கள். அந்த ஆபத்தான தருணத்தில் அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவங்கள ஒருத்தராவது நம்மளை பார்த்தா கூட நாம் அவங்கள்ட்ட மாட்டிக்கொள்வோம் என்று பதறியவாறு பதற்றத்துடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தோழரை, பயப்படாதீர்கள், நாம் தனியாக இல்லை, நம்மோடு நம் இறைவனும் இருக்கிறான் என்று உரத்த சொன்னார்கள். இதை இறைவன் தன் திருமறையில் குர்ஆனில் பதிவு செய்துள்ளான். நீங்கள் இவருக்கு, அதாவது முகமது நபிக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போதும் அந்த இருவரும் அந்த குகையில் இருந்தபோதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான். தனது அமைதியை அவர் மீது இறக்கினான். நீங்கள் பார்க்காத படைகளின் மூலமாக அவரை பலப்படுத்தினான். தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவன் ஆக்கினான். அல்லாஹ்வின் கொள்கையே உயர்ந்தது, அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதாக 9வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் குகையில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இந்த சம்பவமானது நமக்கு உணர்த்தக்கூடிய அறிவுரை என்ன என்றால், இந்த உலகத்தில் வாழும்போது நம்மளுடைய நெற்றி பொட்டில் ஒருத்தன் துப்பாக்கி வச்சு மிரட்டினா கூட இறைவன் நம்மளோடு இருக்கான் என்ற நம்பிக்கையை மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டே விடக்கூடாது. அதைத்தான் நபிகளார் நமக்கு பாடமாக கற்றுத்தந்திருக்காங்க. இதோடு நம்மை வலுப்படுத்தக்கூடிய மற்றொரு சம்பவமும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு கட்டத்தில் தம்முடைய கூட்டத்தாரை எல்லாம் அழைத்து கொண்டு பிறவனிடமிருந்து காப்பாற்றி கொண்டு வந்த சமயத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோழர்களுடைய அடிவயிறு ஆட்டம் கண்டு விட்டது. ஏன் அப்படின்னா, எழுத்தாவில் பார்த்தா தப்பி செல்ல முடியாத அளவுக்கு பறந்து விரிந்து காணப்படக்கூடிய கடல் இருக்குது. பின்னாடி பார்த்தோம்னா பிறனுடைய படையினர் இவங்களை துரத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மூசா நபியின் தோழர்கள் சொன்னாங்க, மூசாவே, இதோடு நமக்கு அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை காப்பாற்ற யாராலையுமே முடியாது என்ற முடிவுக்கு வந்த சமயத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதை இறைவன் திருக்குர்ஆனில் எடுத்துச் சொல்கிறான். அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையை அவர் பிரகடப்படுத்தினார். فَلَمَّا تَرَاءَى الْجَمْعَانِ قَالَ أَصْحَابُ مُوسَى
موسى إنا لمدركون قال كلا إن معي ربي سيهدين. இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டபோது நாம பிடிக்கப்பட்டு விடுவோம் என்று மூசாவின் தோழர்கள் கூறினார்கள். அவ்வாறில்லை, என்னுடன் என் இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா கூறினார். இது 26வது அத்தியாயத்தில் 61 மற்றும் 62வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான். இவ்வாறு மூசா நபியின் இறை நம்பிக்கை இறுதி நேரத்தில் கூட எதிரிகளை வென்று காட்டியது. இறைவனை சார்ந்திருப்பதை பற்றிய செய்திகள் இத்தோடு முடிந்துவிடவில்லை. முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு பெண்ணின் இறை நம்பிக்கை பற்றிய செய்தி நமக்கு பல படிப்பினை வழங்குகிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மழலை பருவத்தில் பேசிய 3வது குழந்தை தான் இந்த குழந்தை. ஒரு குழந்தை தன் தாயிடம் பால் குடித்து கொண்டிருந்தது. அப்போது வனப்புமிக்க ஒரு மனிதன் மிடுக்கான வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான். உடனே அந்த குழந்தையின் தாய் அவனை பார்த்து, இறைவா, இதோ இவனைப் போலவே என் மகனை நீ ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தாள். உடனே அந்த குழந்தை பால் குடிப்பதை விட்டுவிட்டு அந்த பயனை திரும்பி பார்த்துச்சு. இறைவா, இவனைப் போல நீ என்னை ஆக்கிவிடாதே என்று அந்த குழந்தை பேசியது. பிறகு மறுபடியும் மார்புக்கு சென்று பால் குடிக்கலானது. பிறகு தாயும் மகனும் ஒரு அடிமை பெண்ணை கடந்து சென்றனர். ஆனால் அந்த அடிமை பெண்ணை மக்கள் எல்லாருமே நீ விபச்சாரம் செய்தாய், திருடினாய் என்று கூறி அடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவளோ, நான் எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை, அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன் என்று கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது அந்த குழந்தையின் தாய், இறைவா, என் மகனை இவளை போன்று ஆக்கிவிடாது என்று அவள் பிரார்த்தித்தாள். உடனே அந்த குழந்தை பால் அருந்துவதை நிறுத்திவிட்டு அந்த அடிமை பெண்ணை நோக்கி திரும்பி பார்த்தது. இறைவா, என்னை நீ இவளை போன்றே ஆக்குவாயாக என்று கூறியது. இது முஸ்லீமில் 4986வது ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்னன்னா, ஒரு ஆண் மீது நாம் அபாண்டமாக அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி ஏதாவது குற்றம் சுமத்தப்பட்டோம்னா அந்த குற்றமானது என்ன செய்யும்னா சில காலங்கள் கழிந்த பிறகு அவனால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும். ஆனால் குற்றம் சுமத்தப்படும் போது கூட பெருமளவு என்ன செய்ய மாட்டான், இனியே சந்திக்க போகிறதே கிடையாது. இது ஆண்களோட நிலைமையாக இருக்குது. ஆனால் இதே குற்றச்சாட்டு ஒரு பெண் மீது சுமத்தப்பட்டுச்சுன்னா அவளுடைய வாழ்க்கை முழுவதுமே என்னாகும், இருண்ட உலகமாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளுமே அவள் நெருப்பில் இருப்பதைப் போல இந்த சமூகத்தால் பழிக்கப்படுவாள். அது போன்ற ஒரு நிலைதான் மேலுள்ள ஹதீஸில் மக்களால் அடிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டுச்சு. அந்த தருணத்தில் கூட என்ன செய்கிறா, அனைத்து துன்பங்களையும் அந்த பெண் சகித்து கொண்டு அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பாளர்களில் அவனே நல்லவன் என்று அந்த பெண்மணி சொன்னது போல நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், நம்ம இறைவன் மீது உள்ள உறுதிப்பாட்டை வளர்க்க வேண்டும். எனவே தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், அல்லாஹ்வை எவ்வாறு நம்ப வேண்டும் தெரியுமா? மனிதனால் செய்ய முடிவதையும் அல்லாஹ் செய்வான், மனிதனால் செய்ய முடியாததையும் என்ன செய்வான், அல்லாஹ் செய்து முடிப்பான் என்ற உறுதிப்பாட்டை நம்முடைய உள்ளத்தில் பசுமரத்தானில் அடித்தது போல் என்ன செய்யணும், பதிவு செய்திட வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய நாடிட்டான் அப்படின்னா நம்மளை வெல்லதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது என்பதை தன் திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فيتوكل المؤمنون. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை வெல்பவர் எவருமே கிடையாது. அவன் உங்களுக்கு உதவ மறுத்தால் அவனுக்கு பின் உங்களுக்கு உதவி செய்பவன் யார்? நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும் என்பதாக 3வது அத்தியாயத்தில் 160வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், நம்மளுக்கு என்னதான் துன்பங்கள் துயரங்கள் நடந்தாலும், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை எவ்வளவுதான் பழித்தாலும், நாம் எந்த நிலையிலும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ்வே போதுமானவனாகவும் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ்வே பாதுகாப்பாக இருக்கிறான் என்பதையும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான்
நாம் பார்த்த மேற்கண்ட நிகழ்ச்சிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலையும் அல்லாஹ்வின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இழக்காமல் அவன் மீது ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டு நாம் எல்லா சூழ்நிலையும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.